சீசன் முடிகிறக்குள்ள இந்த மாதிரி சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்தா சாக்லேட் சாப்பிட்ருப்போம், குனாஃபா சாக்லேட் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி மேங்கோ ஃபில்லிங் சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இந்த சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட், உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மோல்டில் வந்து ஊற்றிட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரவுண்டாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கொயர் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த மாம்பழம், புளிக்காத மாம்பழமாக எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நடுவில் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கர்டு, நல்ல கெட்டியான தயிரை வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோட்டிங் சாக்லேட் கொடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எம்மியான மேங்கோ சாக்லேட் ரெடி. கட் பண்ணும்போதே பாருங்கள், நல்லா அந்த மேங்கோலாம் கட் ஆகி அப்படியே பியூரி க்யூட்டாக வருது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் வந்து மாம்பழத்துக்கு பதிலாக எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.